ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வெல்கம் டு படிஜா 2023 ஃபன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நாங்கள் நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா சொல்லுங்க. எப்படி லவ் ஸ்டார்ட் ஆக போச்சு, பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் வச்சு எப்படி ஃபயர் ஆச்சா ஃபயர் ஆகலையா அப்படிங்கிறதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோன்னா அந்த ட்விஸ்டே இங்கே இருக்கு. அது என்னமோ தெரியல, பொழுதுக்கும் நல்லா இருக்காரு. பொழுது போய் நம்மளை வருதா இல்லை வீடியோ எடுக்கிற பேர் வருதான்னு தெரியல. நண்பர்களே, நீங்களே கேட்டு சொல்லுங்க. ஆமாம், கிளைமேட் வேறு பனி பெய்யல, டியூட்டி வேறு பார்க்குறாரு. அதான் அவங்க எங்கள் மாமியார் அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, கடைக்கு கிளம்புறதுக்கு சாரி கட்டிகிட்ருக்காங்க. இவங்க வீட்டு அப்போ கூரை வீடு தான். எதுக்கு இதை அழுத்து சொல்கிறேன்னா, என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்ட்டு. நான் பார்த்த சொத்து கூரை வீடு. அதை இங்கே நான் தரமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க, சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்கள் வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் பார்த்தப்ப இவங்க அப்பா அம்மா தள்ளு வண்டியில் கடை வச்சிட்ருக்காங்க, இவங்க கூரை வீட்டில் இருக்காங்க. இதுதான் நான் பார்த்த சொத்து. பிரம்மாண்டமாக நான் எதையும் பார்க்கல. இவரை நான் ஆசைப்படவும் இல்லை இது வரைக்கும். இதுக்கப்புறம் எப்படி ஆசை வந்ததுன்னு தான் நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணுவாங்க, அவங்க சாரி கட்டிட்டு இருந்தாங்க பாருங்க. பின்னாடி அந்த கூரை வீட்டில் இந்த மாடம் இருக்க சின்ன செவரு, அதாவது இவ்வளவுதான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. செவுத்துல கொஞ்சம் குட்டிச்சோறு ஒன்று இருக்கும். செவரு நீட்டாக போகுதுன்னா கொஞ்சம் பாதி கொஞ்சம் உட்காரலாம், ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிற மாதிரிக்கே கொஞ்சம் நீட்டுக்காக இருக்கும். அதில் நானும் உட்காந்துருந்தேன். இவங்க மாமியார் சாரி கட்டிட்டு இருந்தாங்க. இவரு பின்னாடியால போனவர் செவனேன்னு போகாம என்ன பண்ணீங்க? பண்ணாரு. வாலிப வயசு வீட்டுக்கு வந்த விருந்தாடிக்கிட்டே வச்சுப்பாங்க. வாலிப வயசு 25 வயசு வரைக்கும் நான் செவனேன்னு இருக்கிற பிள்ளை. வாலிப வயசு ஆடுது. என்ன பண்ணாரு, அவங்க அம்மா சேலை கட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கம். இவர் பின்னாடியால வந்து என் அத்தையில மறைக்கிறாரு. என்ன பண்ணாரு, பின்னாடியால வந்து நெத்தில முத்தத்தை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. நான் ஷாக் ஆகிட்டேன். அப்படிதான். ஏன்னா இவரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, ஒண்ணுமே பண்ணல. இது ஒரு சைட் அடிக்கிற மாதிரி சிம்டம்ஸ் இல்ல அப்படின்னு நான் ஷாக் ஆகிட்டு பாக்குறேன். அவர் மேல கேஷுவலா அந்த போயிட்டு அவர் வேலை பார்த்துருக்காரு. திரும்பி என்ன கண்டுக்கல. அதுக்கப்புறம் இருமா மழை பெய்யுது, காலையில போய்க்கலாம், நாங்க போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸ்டே பண்ணாம அப்புறம் அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை மக்களே. ஈவினிங் என்ன பண்ணலாம்னா சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி இவர் நல்லா மாவு உருட்டு வரான். ஸ்பெஷலிஸ்டாக மாவு உருட்டுறதுல சப்பாத்தி போடலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி சப்பாத்திக்கு மாவு பசங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய செம்படத்தில் மாவு இருந்துச்சு, கோதுமை மாவு. அதில் கொஞ்சம் சலிச்சு எடுத்தாங்க அந்த மாவை. நான் என்ன பண்ணேன், பிடிச்சிக்கிட்டேன். ஒருத்தவங்க மாவை கொட்ட, ஒருத்தர் சலிக்க, இந்த மாதிரி பண்ணிடுது. இவர் திடீர்னு என்ன பண்ணிவிட்டாரு, பைத்தியமா நீ அப்படின்னாரு. நான் இல்லை, பைத்தியம் என்ன பண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சலிச்ச மாவில் சலிக்காத மாவை அள்ளி கொட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு. அப்போ வரைக்கும் இவங்க காதில் வந்துட்டு சொல்கிறாங்க, நல்ல பிள்ளை, நல்ல மனுஷன், நல்ல பையன், நல்ல தங்கமான பையன், நல்லா வச்சு பார்த்துப்பாரு அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு மந்திரம் ஓடுது. அது வரைக்குள்ள ஓடுது, உள்ளங்கையில் வச்சு தாங்குவாங்க அப்படி இப்படின்ட்டு. நான் அதை பெருசு பண்ணிக்கல. சப்பாத்திக்கு மாவு பறிச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணியாச்சு, நைட்டுக்கு மீன் குழம்பு தான். அதே மீன் குழம்பு கொடுத்தாங்களா, சப்பாத்திக்கு மீன் குழம்பு கொடுத்தாங்க. நான் சாதம் தான் சாப்பிட்டேன். இவர் என்ன பண்ணாரு, மீன் சாப்பிட்டாரு பாருங்க. நைட்டில் இவங்க மீன் அதிகமாக சமைக்க மாட்டாங்களா போல இருக்கு. நைட்டில் மீன் சாப்பிட்டவருக்கு வாமிட் வந்துருச்சு. சாப்பிட்டதால வாமிட் வரல, சாப்பிட்டுட்டு படுத்துட்டாரு உடனே. அதனால வாமிட்டு வந்துருச்சா என்னமோ தெரியல. வந்து பேன்னு வாந்தி எடுத்துருந்தாரு. நான் தான் போயிட்டு தண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்தேன் பாருங்க. தண்ணி கொடுத்த பொண்ணுகிட்ட சும்மா இருக்கணுமா இல்லையா? என்னப்பா அது ஒரு புகாரா பண்ணிட்டு இருக்க, என்ன ரொம்ப காம கொடுற நினைச்சிட போறாங்க நீ ஒரு ஆளு. உட்காந்து வாந்தி எடுத்துட்டு எந்திரிச்சவரு
அந்த தண்ணி கொடுத்த உடனே அப்போ ஒரு நெத்தியில முத்தத்தை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. இந்த வாந்தியோட. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஏன் நடக்குது. சரி ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி இவரு நம்மள லவ் பண்றாரு போல இருக்கு, நம்ம கிட்ட தான் இன்னும் சொல்லல போல இருக்கு அப்படின்னு என் மனசுல ஒரு தாட் வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு, அப்புறம் அவர் தூங்க, நாங்கெல்லாம் தூங்கிட்டோம், எல்லாருமே தூங்கிட்டோம். தூங்கிட்டோம் தூங்கிட்டோம். என்ன எப்படி சொல்ற, தூங்கிட்டோம். அவங்க அப்பா அம்மா எல்லாம் கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஒரே வீடு தான், ரூம் எல்லாம் கிடையாது. இவங்க அண்ணன் அண்ணி இருக்காங்க, இவங்க அப்பா அம்மா இருக்காங்க, நான், இவர் இந்த வாசப்படி கிட்ட குறுக்க வந்தாரு. அப்புறம் அவங்க என் மாமனார் மாமியார், அப்புறம் அப்படி அவங்க ஒய்ஃப், அவங்க அப்படியே வரிசையாக படுத்தாச்சு. காலையில எழுந்திரிச்சு நான் ஊருக்கு கிளம்புற நேரம், தீபாவளிக்கு முத நாளுங்கிறதால காலையிலேயே காய போட்டேன். அப்போ வந்துட்டு தள்ளுவண்டி கடையில் சூப்பு போடலை, இந்த முறுக்கு பலகாரம் அதிரசம் போடுவாங்கல்ல, அது தீபாவளி பலகாரம். காலையிலேயே கடைக்கு போயிட்டாங்க, 10 மணிக்கெலாம் போயிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஓடும் அப்படின்ட்டு. அப்போ வரையும் மழை ஓடவே இல்லைங்க, சரியான மழை 2-3 நாளைக்குமே. திருப்பி சரி நீ ஊருக்கு போய் பஸ்ஸில் அழைச்சி கூட்டு போய் ஏற்றி விட்டு வந்துடுடா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் ஊருக்கு கிளம்பிட்டேன். அப்பவும் சாரீ கட்டியிருந்தேன், வயலட் கலர் சாரீ, நல்லா ஞாபகம் இருக்குது, வயலட் அண்ட் சாண்டல். அது சாரீ கட்டியிருந்தேன். அப்பவும் இவர் தான் கூட்டிகிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டு, வடபாதிமங்கலம் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அடுத்த பார்க்கலாம்.